Hi students, now we are going to discuss IUPAC nomenclature. Okay, கொடுத்துருக்க காம்பவுண்டுக்கு பேர் எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம். There are some basic rules. ஒரு 3-4 ரூல் தெரிஞ்சால் போதும் நம்ம காமனாக பேர் வைக்க தெரிஞ்சிடும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கொஞ்சம் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் படித்தா போதும் நம்மளே பேர் வச்சிடலாம். It is very easy concept. Okay, and here we are going to discuss, this is grade 12. This is grade 12, 6th chapterல book back questions deal பண்ணுறோம். Okay. So coming to this topic, so first select the longest chain. That's first rule. So IUPAC name வைக்கணும்னா first நம்ம longest chain possible தான் check பண்ணணும். அதுதான் basic rule first. Let it be the first compound. Okay, இந்த first compound எடுத்துக்கலாம். So first கார்பனுக்கு முதல் எத்தனை கார்பன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. Okay, so let it be 1, 2, 3, 4, 5 and this is 6. So straight up பார்த்தா 6 கார்பன் இருக்கு. But there is a branch here, right? ஸோ நம்ம இங்கே ஸ்ட்ரைட்டாக கவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த பிரான்ச்சில் இருக்க கார்பனையும் சேர்த்து கவுண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ 1, 2, 3, 4, 5 அண்ட் திஸ் வில் பி த 6 அண்ட் திஸ் வில் பி த 7. ஸோ இந்த செயினை நம்ம சூஸ் பண்ணோம்னா இது ரொம்ப லாங்கஸ்ட்டாக வருதா. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு இதுதான் வந்து மெயின் செயினாக கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் திஸ் பார்ட் வில் பி த பிரான்ச்டு ஒன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ we count the carbons. So 1, 2, 3, 4, 5 and 6. Straight up பார்த்தா 6 carbon தான் இருக்கு. But இங்க branch இருக்கு. So we'll count from the branch. So this will be the 5th one and this is 6th and this is 7th and this is 8th. So நம்ம இதை select பண்ணோம்னா இதுதான் வந்து main chain இருக்கும், longest chain இருக்கும். So this will be the main chain and this one will be the branched one. So very basic, இதுதான் வந்து first rule. Okay, coming to the next. If more carbon chains are possible in number, சரியா நிறைய carbon chains இருக்கு எங்கிட்டு போனாலும் சேமா இருக்குன்ற கேஸ்ல then select the chain with maximum branches. நிறைய branches வர மாதிரி select பண்ணணும். That is the second rule. So first rule longest chain select பண்ணணும் and second thing is நிறைய branched வர மாதிரி select பண்ணணும். Okay, coming to this, let it be 1, 2, 3, 4, 5 and 6. So இது count பண்ணா 6. சரி, இந்த பிரான்ச்சஸை கவுண்ட் பண்ணுவோமா? இப்போ இது 5, இது 6ன்னு வச்சாலும் அதுவும் 6. அப்போ நீங்கள் எந்த சைடு போனாலும் 6 தான் வருது. ஸோ இந்த கேஸில் மேக்ஸிமமாக பிரான்ச்சஸ் கவர் பண்ணுற மாதிரி நம்ம நம்பரிங் பிளேஸ் பண்ணணும். ஸோ இதை மெயின் செயினாக கவுண்ட் பண்ணோன்னா இங்கே ஒரு பிரான்ச் கிடைக்குது. வேறஸ் இன் another way like 1, 2, 3, 4, 5 and 6. ஸோ நான் இதை மெயின் செயினாக நான் சூஸ் பண்ணேன்னா, இப்போ சப்போஸ் நான் இதை தான் மெயின் செயினாக சூஸ் பண்ணுறேன்ற கேஸில் இங்கே ஒரு பிரான்ச் அண்ட் இங்கே ஒரு பிரான்ச், ரெண்டு டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் எனக்கு கிடைக்கும். வேற இந்த கேஸில் ஒரு பிரான்ச் தான் கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் கிடைக்கிற மாதிரி தான் நம்பரிங் கொடுக்கணும். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் மேக்ஸிமமாக லாங்கஸ்ட் செயின் உனக்கு கிடைக்கிற மாதிரி யூ ஹாவ் டு சூஸ் ஃபர்ஸ்ட். சப்போஸ் லாங்கஸ்ட் செயினும் இருக்குது, எங்கிட்டு போனாலும் ஒரே மாதிரி தான் நம்பரிங் வருதுன்ற கேஸில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணணும். தட் இஸ் செகண்ட். கம்மிங் டு த ரூல் 2. ஸோ செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா நம்பரிங் வந்து ஃபர்ஸ்ட் லோக்கன் ஷுட் கெட் மினிமம் நம்பர். லோக்கன்னா மேபி அ ஃபங்க்ஷனல் குரூப் ஆர் அ பிரான்ச்டு ஒன், பிரான்ச்சஸ் இதெல்லாம் சரியா. ஸோ சப்போஸ் இஃப் ஐம் நம்பரிங் ஃப்ரம் திஸ் எண்ட், ஸோ 1, 2, 3, 4, 5 and 6. ஸோ இது என்னவா இருக்குது? 4th பிளேஸில் தான் எனக்கு பிரான்ச் கிடைக்குது, அதாவது ஒரு லோக்கன் கிடைக்குது. வெரஸ் நான் இந்த சைடில் இருந்து இந்த அதர் சைட், ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் வில் பி லெஃப்ட் டு ரைட்டில் நான் கவுண்ட் பண்ணுறேன். whereas நான் ரைட் டு லெஃப்ட் வரேன்ற கேஸில் ஸோ 1, 2, 3, 4, 5, 6. ஸோ எனக்கு தேர்ட் பிளேஸ்லேயே பிரான்ச் கிடைச்சிடுது. ஸோ இதுதான் நான் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம கொடுக்குற லோக்கெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற நம்பர் லீஸ்ட் நம்பராக இருக்கணும், மினிமம் நம்பராக இருக்கணும். ஓகே, சப்போஸ் ஏதாவது ஒரு பல்க் காம்பவுண்ட் இந்த மாதிரியான ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே வில் கவுண்ட். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்பரிங் பண்ணலாம் பேசிக்காக ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 அண்ட் திஸ் வில் பி த 7th ஒன். ஸோ பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் கிடைக்குது? செகண்ட் பிளேஸில் ஒரு பிரான்ச், தேர்ட் பிளேஸில் ஒரு பிரான்ச் அண்ட் 6th பிளேஸில் ஒரு பிரான்ச் கிடைக்குது. வேர் இஸ் கம்மிங் டு another end, சப்போஸ் நான் ரிவர்ஸ்லேருந்து பண்ணுறேன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, ஸோ நான் ரிவர்ஸ்லேருந்து அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட் பண்ணுறேன்ற கேஸில் அங்கேயும் எனக்கு செகண்ட்லேயே ஃபர்ஸ்ட் லோக்கன் கிடச்சிடுது, இங்கேயும் ஃபர்ஸ்ட் லோக்கன் செகண்ட்லேயே கிடச்சிடுது. ஸோ இங்கே எங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குது? 2, 5 and 6.
ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லோக்கண்ட் உங்களுக்கு லீஸ் நம்பர்லேயே கிடச்சிடுது ரெண்டு கேஸ்லையுமேன்ற கேஸில் யூ வாண்ட் டு கோ வித் த சம் ரூல். வாட் இஸ் சம் ரூல்? நம்ம எந்தெந்த இடத்துலலாம் பிரான்ச்சஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் பிளேஸில் ஒரு பிரான்ச் இருக்குது, தேர்ட் பிளேஸில் ஒரு பிரான்ச் இருக்குது, அண்ட் சிக்ஸ்த் பிளேஸில் ஒரு லோக்கண்ட் இருக்குது. ஆட் எவ்ரி திங். ஓகே, 6, 7, 8, 9, 10, 11 இருக்குது இங்கே. ஓகேயா? வேறஸ் இங்கே செகண்ட் பிளேஸில் ஒரு லோக்கண்ட் இருக்குது அண்ட் ஃபிஃப்த் பிளேஸில் ஒன்று, சிக்ஸ்த் பிளேஸில் ஒன்று. வென் யூ ஆட் எவ்ரி திங், ஸோ 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 இருக்குது. ஸோ விச் இஸ் அ லீஸ் நம்பர்? இதுதானே லீஸ் நம்பர். அப்போது இதுதான் கரெக்டு. ஓகேயா? இது வந்து தப்பு. இப்படி வந்து நம்ம நம்பரிங் பண்ணக்கூடாது. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இருக்க லோக்கண்ட் லோவஸ்ட் நம்பரில், அதாவது மினிமம் நம்பர்லேயே கவர் ஆகிடணும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் லோக்கண்ட் மினிமம் நம்பர்லேயே கவர் ஆகிடுது, ஆனால் அதுக்கடுத்து இருக்க லோக்கன்ஸோட டிஃப்ரென்ஸ் இருக்குன்ற கேஸில் யூ வாண்ட் டு கோ வித் சம் ரூல். ஓகே, கமிங் டு த லாஸ்ட் ரூல், ரூல் 3. The first locant and the lowest sum rule are same. ஓகே, ஃபர்ஸ்ட் லோக்கண்ட்டும் வந்து சின்ன நம்பர்லேயே வந்துருச்சு, சம் ரூல் எடுக்கும் போதும் சின்ன நம்பர்லேயே வந்துருச்சு அப்படின்ற கேஸில் தென் கோ ஃபார் அன் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர். ஸோ நேம் பண்ணும்போது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்ஸ் தான் நேம் பண்ணணும். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் டு ரைட் ஃபர்ஸ்ட் நம்பர் பண்ணலாமா இந்த காம்பவுண்டுக்கு? ஸோ 1, 2, 3, 4, 5 அண்ட் திஸ் இஸ் 6 அண்ட் திஸ் இஸ் 7. ஸோ எந்த பிளேஸில் வருது? தேர்ட் பிளேஸில் ஒரு லோக்கண்ட்டும் அண்ட் ஃபிஃப்த் பிளேஸில் ஒரு லோக்கண்ட்டும் இருக்குது. ஓகே, coming to the next one, maybe leftல இருந்து ரைட் நம்பரிங் பண்ணலாமா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ தேர்ட் பிளேஸில் ஒரு லோக்கண்ட்டும் ஃபிஃப்த் பிளேஸில் ஒரு லோக்கண்ட்டும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லோக்கண்ட் மினிமம் நம்பரில் கவர் ஆயிடுச்சா? கவர் ஆயிடுச்சு. ரெண்டுலேயுமே 3, 3ல வந்துருச்சு. சம் ரூல் பாருங்க, திஸ் இஸ் 8 அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 8. ஸோ சம் ரூலும் சேமாக இருக்குது. அப்போது நான் எதை சூஸ் பண்ணும்? இதுவான்ற கேஸில் யூ ஹாவ் டு கோ வித் அன் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க பிரான்ச்சஸை பாருங்கள். ஓகே, இது என்ன இருக்குது? இதில் வந்து 2 கார்பன் இருக்குது. 2 கார்பன் இருந்தால் அது எத்தில் அண்ட் ஒரு கார்பன் இருந்தால் அது மெத்தைல். ஸோ ரெண்டுக்குமான ஆல்ஃபபெட் பாருங்கள். விச் கம்ஸ் ஏர்லியர் இந்த ஆல்ஃபபெட்? இ. ஓகே, அப்போது இ தான் வந்து லோவஸ்ட் லோக்கண்ட்டில் லோவஸ்ட் நம்பரிங்கில் வரணும். ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ இந்த சைடில் இருக்க தான் கரெக்ட். ஓகே, ஸோ நேம் எப்படி வரும்? 3 எத்தில், 5 மெத்தைல், ஹெப்டேன் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் ஆர்டர் படி பார்க்கும்போது that must have a lowest locant. Can you understand? Okay, ஸோ இதோட ரூல் முடிஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் you have to choose the longest chain. Second rule is you have to go with the maximum branches. Third rule, அதாவது ரூல் செகண்டில் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் லோக்கண்ட் வந்து மினிமம் நம்பர் கிடைக்கணும் அண்ட் மினிமம் நம்பராகவே இருக்குன்ற கேஸில் மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்குன்னா யூ ஹாவ் டு கோ வித் த சம் ரூல். சப்போஸ் ஃபர்ஸ்ட் லோக்கண்ட் அண்ட் த சம் ரூல் ஆர் சேம் தென் யூ ஹாவ் டு கோ வித் அன் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் பிளேஸ்மெண்ட். ஓகே, இதுதான் பேசிக். இது தெரிஞ்சால் நம்ம என்ன காம்பவுண்ட்ஸ்னாலும் பேர் வச்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் grade 12 சாப்டர் 6th சாப்டரில், அதாவது செகண்ட் வால்யூம் ஃபர்ஸ்ட் சாப்டரில் we are going to discuss this book back question. This is first question. as எல்லாமே வந்து ஐயூபாக் நேம் வச்சு தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவர் ஆகிறதுனால எல்லா ஆன்சர்ஸும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நேம் த ஃபாலோயிங் ஹாலைட்ஸ் அக்கார்டிங் டு ஐயூபாக் சிஸ்டம் அண்ட் கிளாசிஃபை தம் அஸ் ஆல்கைல், அலைல், பென்சைல். அதில் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, வினைல், அரைல் ஹாலைட்ஸ்லாம் பேர் வைக்கணும். ஓகே, என்னன்றதையும் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் காம்பவுண்ட். ஸோ இதை வந்து நம்ம கண்டென்ஸ்டு ஃபார்மில் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் ஃபார்மில் மாற்றிக்கலாம். ஸோ திஸ் வில் பி த மெயின் செயின் சி. ஸோ CH3, CH3 and this will be the H and இங்கே ஒரு CH, இங்கே ஒரு Cl and இங்கே ஒரு H and H. இதான் காம்பவுண்ட். ஓகே, ஸோ ப்ராக்கெட்டில் இருக்குன்ற கேஸில் நீங்கள் பிரான்ச்டாக ட்ரை பண்ணணுன்றது அர்த்தம். இங்கே Cl வந்து இருக்குன்னா இந்த Cl வந்து இந்த கார்பனோட பிரான்ச்சில் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் அந்த ப்ராக்கெட்டில் போடுவாங்க. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? மெத்தில் இங்கே இருக்குது. ஓகே, எத்தில் இந்த இருக்குது. ஸோ நம்பரிங் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் திங் விச் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இஸ், ஸோ ஃபர்ஸ்ட் லோக்கண்ட் வந்து மினிமம் நம்பராக வரணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட் நம்பரிங் பண்ணோன்னா திஸ் வில் பி த 1, 2, 3, 4ன்னு வரும். தேர்ட் பிளேஸில் தான் வந்து குளோரோ காம்பவுண்ட்ஸ் வருது. சப்போஸ் நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட்னு கம்பேர் பண்ணோம் நம்பரிங் பண்ணோன்னா, ஸோ திஸ் வில் பி த 1, 2, 3,
4. ஸோ ரைட் டு லெஃப்ட் வரும்போது நமக்கு ஆக்சுவலாக செகண்ட் பிளேஸ்லேயே குளோரின் வந்துடுது. ஸோ த நேமிங் வில் பி லைக் 2 குளோரோ அண்ட் தேர்ட் பிளேஸில் ஒரு மெத்தில் ஃபேமிலி இருக்குது, அதனால திஸ் இஸ் 3 மெத்தில் அண்ட் 4 கார்பன் இருக்கனால திஸ் இஸ் பியூட்டேன். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் 2 குளோரோ, செகண்ட் பிளேஸில் குளோரோ, தேர்ட் பிளேஸில் மெத்தில் அண்ட் திஸ் இஸ் பியூட்டேன். ஸோ கம்மிங் டு திஸ் குளோரோ காம்பவுண்ட், குளோரோ வந்து இந்த கார்பனை கன்சிடர் பண்ணுங்க, இந்த கார்பன் வந்து 2 டிஃப்ரெண்ட் கார்பன் கூட அட்டாச்சாக இருக்குது, அதனால இது வந்து ஒரு செகண்டரி காம்பவுண்ட் அண்ட் இது வந்து அல்கைல் ஃபேமிலி இருக்குது அண்ட் ஹாலஜனும் இருக்கனால இது வந்து ஹாலைட்ஸ். ஸோ இதோட நேம் என்னது? செகண்டரி அல்கைல் ஹாலைட்ஸ். ஓகே, ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எழுதலாமா? ஸோ திஸ் இஸ் CH3 and this is H and here comes H and branched-ஆ இருக்கனால இது CH3, இந்த CH3 இந்த கார்பனுக்கு வரும் and C and H, இங்கே ஒரு CH2 இருக்கு, மேபி C2H5 வச்சுக்கலாம், ethyl family and Cl. Okay, can you understand this? Okay, let me check once again. Okay, ஸோ இதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் புரிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ C2H5 வந்து நான் எலாபரேட் பண்ணிக்கிறேன் as CH2CH3 னு எலாபரேட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூல்? அக்கார்டிங்லி லாங்கஸ்ட் செயின் சூஸ் பண்ணுறது தானே ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ சூஸ் பண்ணலாமா? 1 2 3 4. இது ஸ்ட்ரைட்டாக மட்டும் பார்த்தா வெறும் 4 தான் வருது. மேபி இந்த பிரான்ச் 2 எடுத்துக்கிட்டோம்னா லாங்கஸ்ட் செயின் வர பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ திஸ் இஸ் 5 and 6. ஸோ இதுதான் வந்து லாங்கஸ்ட் செயின். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் லாங்கஸ்ட் செயின். அப்போது இந்த லோக்கேண்ட் வந்து க்ளோஸாக வரணும். ஸோ நம்ம லெஃப்ட் டு ரைட் கவுண்ட் பண்ணோம்னா 1 2 3 4, ஃபோர்த் பிளேஸில் தான் குளோரின் வரும். வெரஸ் நம்ம ரைட் டு லெஃப்ட் கவுண்ட் பண்ணோம்னா 1 2 3, தேர்ட் பிளேஸ்லேயே வந்து குளோரின் வந்துடும். அதனால யூ ஹாவ் டு நம்பர் ஃப்ரம் திஸ் சைட். ஸோ திஸ் வில் பி 1 2 3 4 5 6 and this is 7. So what will be the name? So 3 chloro 4 methyl. So fourth place ஒரு மெத்தில் இருக்குது, அதனால 4 methyl, மொத்தமாக 7 கார்பன் with a single bond, so it is heptane. Okay, so this is let me check once again. So 1 2 3 4 5 6. Okay, I have drawn one extra compound, I guess. One, two, three, four. Okay, இங்கே நான் ஒரே காம்பவுண்டுக்கு 2 நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ இட் இஸ் 1 2 3 4 அண்ட் இது வந்து 5 அண்ட் இது வந்து 6. ஸோ வெறும் 6 கார்பன், அதனால ஹெப்டேன் இல்லை ஹெக்சேன். ஓகே, ஸோ குளோரின் வந்து செகண்டரி கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ செகண்டரி, ஸோ திஸ் இஸ் செகண்டரி alkyl halides. I hope you are getting the point. So we are going for the next one, next example. Let me change the color. Okay, coming to the third case. Okay, so CH3 CH2 அந்த ஹைட்ரஜன்ஸ் நான் ஸ்ப்ளிட் பண்ணல. ஸோ யூ ஆர் க்ரோன் அப், உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த CH2 வந்து இந்த கார்பனோடது வரும், அதனால இது ரெண்டும் பிரான்ச்டா அண்ட் CH2 அண்ட் I. சரியா, லாங்கஸ்ட் செயின் சூஸ் பண்ணுங்க. ஸோ 1 2 3 4, ஸ்ட்ரைட்டாக பார்த்தா 4, பிரான்ச்டு வந்தாலும் 4 தான். ஸோ இதுதான் வந்து லோக்கெண்ட். ஸோ அவங்களுக்கு தான் லீஸ்ட் கவுண்ட் வரணும். ஸோ திஸ் வில் பி 1 and 2 3 and 4. ஸோ நம்பரிங் பண்ணலாமா? ஸோ 1 அயடோ, ஸோ ஹாலோஜன்ஸ்க்கு தான் அதான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் இந்த கேஸில். ஸோ 1 அயடோ, செகண்ட் கார்பனில் இங்கே ஒரு மெத்தில் ஃபேமிலி அண்ட் இங்கே ஒரு மெத்தில் ஃபேமிலி இருக்குது. ஸோ இட் இஸ் 2,2 dimethyl 2,2 dimethyl butane. Okay, can you understand? So இதான் நேம் அண்ட் பிரைமரி கார்பன் அயோடன் வந்து ஒரே கார்பன் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் பிரைமரி alkyl halides. So it is primary alkyl halides. Okay, so coming to the next case. So next நம்மளே ட்ரை பண்ணலாம். ஓகே, ஈஸி, நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ this comes to this carbon as a branch. So carbon CH3 and this side CH3 and other side CH3 and here comes CH2 CH.
இந்த chlorine வந்து bromine-ஓட branched-ஆ இருக்கும். So bromine branched-ஆ இருக்கு and that is attached with a 6 carbon. அதாவது phenyl group கூட attached-ஆ இருக்கு. ஓகேயா? So இப்போ இங்க பேர் வைக்கலாமா? So how does it starts from? So longest chain choose பண்ணணும். So this will be 1, 2, 3, 4 and locants will be covering in a minimum number. So நம்ம left to right தான் இங்க numbering பண்ணணும். So what will be the name? 1-bromo. As according to the alphabetic order, it is 1-bromo. Third placeல methyl and methyl இருக்கு. So it is 3,3 dimethyl. 3,3 dimethyl. And first placeல ஒரு phenyl group இருக்கு. So 1 phenyl. அது போக எத்தனை கார்பன் இருக்கு? 1, 2, 3, 4. So butane. Okay, so I'm repeating this once again. So first placeல bromo. So 1 bromo. Third placeல methyl. So 3,3 dimethyl. And first placeல ஒரு phenyl group இருக்கு. So 1 phenyl and butane. So இவங்களுக்கு பேர் வைக்கலான்னு பார்த்தா this is actually secondary benzyl halides. ஓகே, பென்சைல் ஹாலைட். ஸோ இவங்களை சூஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இங்கே இருக்க கார்பன் வந்து 2 டிஃப்ரெண்ட் கார்பன் கூட இருக்கு. அதனால திஸ் இஸ் செகண்டரி. ஒரு பென்சைல் ஃபேமிலி இருக்கு. ஸோ பென்சைல் அண்ட் ஹாலைட்ஸ் இருக்கனால ஹாலைட்ஸ். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஃபிஃப்த் எக்ஸாம்பிள். ஸோ வில் ட்ரை ஒன்ஸ் அகெயின். ஸோ CH3. ஸோ இவங்க வந்து இதுக்கு பிரான்ச்டாக வருவாங்க. ஸோ CH, CH3 அண்ட் அகெயின் CH, Br அண்ட் CH3. இது ரொம்ப ஈஸி இல்லை. ஸோ எங்கேருந்து நம்பரிங் பண்ணணும்? லெஃப்ட் டு ரைட்டோ ரைட் டு லெஃப்ட்? ஸோ லெஃப்ட் டு ரைட் பண்ணோம்னா 1, 2, 3 தேர்ட் பிளேஸில் தான் ப்ரோமின் வரும். அப்போ அது தப்பு. ஸோ ரைட் டு லெஃப்டில் பண்ணுங்க. 1, 2, 3, 4. ஸோ செகண்ட் பிளேஸ்லேயே வரனால திஸ் வில் பி த பாசிபிலிட்டிஸ். ஸோ பேர் வைக்கலாமா? ஸோ 2 bromo, 3 methyl. ஸோ how many carbons left in the main chain? 4 கார்பன், அதனால butane. ஓகே, ஸோ இவங்க செகண்டரி கார்பன் இங்கே 1 and 2. ஸோ செகண்டரி கார்பன் alkyl bromide. Okay, bromide or halides. Okay, so can you understand? Okay, coming to the next part. இது ரொம்ப easy. Again try பண்ணுங்க பார்க்கலாம் ஈஸியா. ஸோ CH3. ஸோ கார்பன் இந்த ethyl group வந்து இவங்களுக்கு வருவாங்க. ஸோ இட் இஸ் CH2, CH3. நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன் C2H5. ஸோ அண்ட் C2H5 வந்து ட்வைஸ் இருக்கனால மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு அட்டாச் பண்ணியாச்சு. அண்ட் CH2Br. ஸோ லாங்கஸ்ட் செயின் சூஸ் பண்ணோன்னா 1, 2, 3 ஸ்ட்ரைட்டாக பார்த்தா வெறும் 3 கார்பன் தான் இருக்குது. அப்போ லாங்கஸ்ட்டாக வராது. ஸோ அடுத்து 1, 2, 3, 4ன்னு வச்சா திஸ் வில் பி த லாங்கஸ்ட் ஒன். ஸோ 1, 2, 3, 4. ஸோ திஸ் வில் பி த லாங்கஸ்ட் செயின். 4 கார்பன் வரும். இதே 1, 2, 3, 4ன்னு மேலே போனாலும் அதே 4 கார்பன் தான். ஸோ இதுதான் லாங்கஸ்ட் செயினாக சூஸ் பண்ணுவோம். So what will be the name? 1 bromo. செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கா? ஒரு எத்தில் ஃபேமிலியும் இருக்கு, ஒரு மெத்தில் ஃபேமிலியும் இருக்கு. அப்ப யார் ஃபர்ஸ்ட் எழுதணும்? ஆல்பபெட்டிக் ஆர்டர் படி எத்தில் தான். அதனால 2 ethyl and 2 methyl. அண்ட் மெயின் கார்பன்ல எத்தனை பேர் இருக்காங்க? butane. ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஸோ நேமிங் என்ன பண்ணலாம்? இது ஃபர்ஸ்ட் பிரைமரியில இருக்கனால this is primary alkyl halide. No any extra groups. டபுள் பாண்டோ எதுவுமே இல்லை. அதனால அலைல், வினைல் எதுவுமே வராது. இட் இஸ் ஜஸ்ட் alkyl halides. ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ வில் ட்ரை. ஓகே, ஸோ CH3, C. இந்த C உங்களுக்கு ஒரு பிரான்ச்டாக வருவாங்க. ஸோ Cl அண்ட் இங்கே இருக்க மெத்தலும் உங்களுக்கு பிரான்ச்டாக தான் வரும். அதனால CH2, CH3 நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். And coming to the next one, CH2 and CH3. ஸோ இப்போ சூஸ் பண்ணலாமா? இப்போ இந்த கார்பன் எங்கே இருக்காங்க? ஸோ லாங்கஸ்ட் செயின் சூஸ் பண்ணுங்க. லெட் இட் பி 1, 2, 3, 4. ஓகே, ஸோ இதை மட்டும் சூஸ் பண்ணோம்னா 4 கார்பன் தான் வருது. வேற இந்த எண்ணிலேருந்து பார்க்கலாம். 1, 2, 3, 4 and 5. ஓகே, எப்படி பார்த்தா 4 கார்பன் வருது. மேபி நீங்கள் எந்த சைடாக இருந்து நம்பர் பண்ணலாம். ஸோ 1, 2, 3, 4, 5. ஸோ எப்படி பார்த்தாலும் தேர்ட் பிளேஸில் தான் குளோரின் வராங்க. ஸோ ஐ கேன் சூஸ் இட். ஸோ 3 குளோரோ அண்ட் தேர்ட் பிளேஸில் இன்னொரு பிரான்ச்சும் இருக்காங்க, மெத்தில் ஃபேமிலி. ஸோ திஸ் இஸ் 3 methyl அண்ட் மெயின் காம்பவுண்டில் 5 கார்பன் இருக்கனால திஸ் இஸ் பென்டேன். ஓகே, அண்ட் நேமிங் வச்சா குளோரின் வந்து இங்கே கார்பன் கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த கார்பன் 3 டிஃப்ரெண்ட் கார்பன் கூட இருக்கனால திஸ் இஸ் tertiary alkyl halides.
Okay, so coming to the next example. So இங்கே டபுள் பாண்ட் வராங்க. இங்கே தான் ஆட்டமே ஆரம்பிக்குது. இது வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஓகே, அண்ட் இதுவும் ஈஸி தான், நத்திங் மோர் காம்ப்ளிகேட்டட், எல்லாமே ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துக்கலாமா? CH3 CH டபுள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் Cl, ஏன்னா இது வந்து இங்கே பிரான்ச்டாக வரணும், அண்ட் சிங்கிள் பாண்ட் CH2 CH, அண்ட் இவங்க வந்து இங்கே பிரான்ச்டாக வருவாங்க. அப்போ ஒரு சைடு CH3 அண்ட் இன்னொரு சைடு CH3. இப்போ பேர் வைக்கலாமா? ஸோ பேர் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4, ஃபோர்த்து பிளேஸில் தான் ஃபர்ஸ்ட் லோக்கேன் ஸ்டார்ட் ஆகும். வேறஸ் கம்மிங் டு திஸ் சைட், ஸோ 1 2 3 4 5 6. ஸோ டபுள் பாண்டும் சின்ன இடத்துலயே வந்துடும் அண்ட் லோக்கேன்ட்டு ஸ்மாலாக வந்துடும். ஸோ திஸ் இஸ் சைட் யூ வாண்ட் டு சூஸ். ஸோ பேர் வைக்கலாமா? ஸோ திஸ் இஸ் 3 குளோரோ. தென் ஃபிஃப்த் பிளேஸில் ஒரு மெத்தில், அதனால 5 மெத்தில் ஹெக்ஸ், and second place in the 2 ene. Okay, I hope you are getting how to பேர் எப்படி வைக்கணும்னு தெரியுதுன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் செகண்ட் பாண்ட், அதாவது டபுள் பாண்ட் இருக்க கார்பன் கூடயே டைரக்டா நமக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கனால திஸ் இஸ் வினைல் காம்பவுண்ட். ஓகே, ஸோ டபுள் பாண்ட்ல டைரக்டா நமக்கு ஒரு லோக்கேண்ட் அட்டாச் ஆயிருந்தா அது வந்து வினைல் காம்பவுண்ட். ஓகே, வினைல் ஹாலைட். Okay, so முடிக்க போறோம். Last only 4 more, and coming to the next one, CH3 CH double bond CH single bond C Br, and this is CH3 and this is CH3. Okay, so numbering பண்ணலாமா? So let it be 1 2 3 4 5. So double bond வந்து lowest numberல வர மாதிரி. So 4 bromo, 4 methyl, ஏன்னா fourth placeல bromo, fourth placeல methyl, and pent செகண்ட் பிளேஸில் 2 ene. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, திஸ் இஸ் ஆக்சுவலி இங்கே ஒரு டபுள் பாண்ட், ஒரு சிங்கிள் பாண்ட், அதுக்கப்புறம் ஒரு புரோமின் ஃபேமிலி இருக்கு. அதாவது டபுள் பாண்ட் அப்புறம் ஒரு சிங்கிள் பாண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த கார்பன் கூட ஒரு எக்ஸ் காம்பவுண்ட் இருக்கு. ஸோ இப்படி இருந்தா திஸ் இஸ் அல்லைலிக் காம்பவுண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அல்லைலிக் ஹாலைட். ஓகே, ஐம் ரிப்பீட்டிங், டபுள் பாண்ட்ல டைரக்டா நமக்கு ஒரு எக்ஸ் காம்பவுண்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்தா தட் இஸ் வினைல் காம்பவுண்ட். ஓகே, இதே டபுள் பாண்ட் அண்ட் ஒரு சிங்கிள் பாண்ட் வந்து ஒரு எக்ஸ் காம்பவுண்ட் இருந்தா அது வந்து அல்லைல் காம்பவுண்ட். ஓகே, ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்கே வந்து ஒரு பென்சின் காம்பவுண்ட் இருக்கு, அதனால ஒரு C6H4 காம்பவுண்டை வரைஞ்சிட்டு, ஸோ டு ரிமெம்பர் ஈஸிலி, ஸோ ஒரு பென்சின் காம்பவுண்ட் இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிளாக்ல வந்து 1 எங்க இருக்கும்? இந்த சைட் தானே இருக்கும். ஸோ அது வந்து O, அண்ட் இது M, இது வந்து P. ஓகே, ஸோ வி யூஸ் டு சே ஓ மை காட், ரைட்? OMG அப்படி சொல்லுவோம்ல, இந்த ஜிக்கு பதில் P போட்டுக்கோங்க. ஸோ வாட்ச்ல ஃபர்ஸ்ட் இங்கே தானே ஆரம்பிக்கும், அதனால OMP. ஸோ இது வந்து ஆர்த்தோ பிளேஸ், இது மெட்டா பிளேஸ், அண்ட் இது பேரா பிளேஸ். அப்படியே ரிப்பீட் ஆகும். இது வந்து ஆர்த்தோ, இது மெட்டா, அண்ட் இது பேரா. ஸோ கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா மெட்டா மெட்டா பேரா பேரா இருக்கும். சரியா? ஸோ இங்கே வந்து பேரா பிளேஸில் குளோரின் பிளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பேரா பிளேஸ், அண்ட் இங்கே ஒரு குளோரின் பிளேஸ் பண்ணியாச்சு. And rest of the compounds you can place it. So CH2 CH, and இங்கே வந்து ஒரு branched compound வருது, CH3 compound. Okay, so இப்போ numbering பண்ணலாமா? So numbering பண்ணும்போது this will be the 1 2 3 and 4th placeல ஒரு chain வரும். Okay, so in order to get some places, இது கொஞ்சம் clear பண்ணிக்கிறேன் நானு. Okay, I'm clearing this place for writing this answer. Okay, so first placeல chloro, அதனால 1 chloro. அடுத்து fourth placeல இந்த branch வருது, ரைட்டா? ஸோ அதனால ஒரு 4 போட்டு bracket open பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து நம்ம செயின் காம்பவுண்ட் நம்பரிங் பண்ணும். ஸோ இந்த மெயின் கார்பன், இந்த பென்சின் கூட கனெக்ட் ஆகிருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் எப்போதுமே. சரியா? இது 1, இது 2, இது 3. ஸோ இந்த மாதிரி நம்பரிங் பண்ணிட்டு தேர்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்ல ஒரு மெத்தில் வருது, அதனால 2 மெத்தில், அண்ட் 3 கார்பன் இருக்கு, அதனால ப்ரொபைல், க்ளோஸ் பிராக்கெட், அண்ட் இது ஒரு பென்சின் காம்பவுண்ட், அதனால பென்சீன். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம நேம் வைக்கணும்னா இது வந்து ஒரு அரைல் காம்பவுண்ட். ஸோ அரைல் ஹாலைட். ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் திஸ். ஷால் ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின்? ஸோ இந்த மாதிரி பென்சீன்ல ஒரு சைடு, அதாவது இங்கே பேரோன் மென்ஷன் பண்ணனால நம்ம பேரா பிளேஸ்ல செட் பண்ணியிருக்கோம், அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட் இன் தி அதர் சைட் ஆஃப் தி பேரா.
ஸோ நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இங்கேயும் பிரான்ச்டாக வரனால பென்சின் ரிங்க்ல ஒரு செப்பரேட் நம்பரிங் அண்ட் பிரான்ச்ல ஒரு செப்பரேட் நம்பரிங் வச்சு எழுதணும். ஓகே, we'll discuss with another example, you'll get an idea. So coming to the last second, ஸோ இங்கேயும் ஒரு பென்சின் காம்பவுண்ட் இருக்கு மெயினா, அதனால ஒரு பென்சின் வரைஞ்சிடலாம். ஸோ பென்சின் அண்ட் ஓகே டன். மெட்டா பிளேஸ்ல குளோரின் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மெட்டா பிளேஸ். மெட்டா பிளேஸ்ல ஒரு குளோரின் போட்டுக்கலாம். and this is CH2Cl, அதனால இங்க ஒரு CH2Cl, and in the other side we are going to draw CH2. அங்க இருந்த மாதிரியே இங்கேயும் நிறைய branches இருக்கு. so CH3 and CH3. okay, so numbering பண்ணலாமா? so this must be the one compound. so this is 1 2 3 4 5 6 ன்னு வரும். so first placeல ஒரு chloromethyl, first place la or chloromethyl, and third place la this is 2,2. when you number it, it is 1. this will be 1 ena main chain la inga da connect aayirukku anala 1. idu 2 and this will be the 3. so 2,2 dimethyl, 2,2 dimethyl propyl, ena 3 carbon main ah irukku adanaala propyl benzene. okay, so it is primary benzylic halide. okay, this is primary benzylic halide. okay, in the compound varanala it is primary benzylic halide. okay, so it is primary benzylic halide. okay, so coming to the last one, this is ortho. so idu neengle try pannunga. so I am giving the name. it is 1 bromo 2. okay, this is 1 bromo 2 1 methyl bromyl benzene. okay, you try this and put it in the comment. let's see, I'll check it and tell you. okay, so you practice. so if that doubt irundha, you can give in a comment. I'll be clearing your doubts. thank you.